மனமகிழ்ச்சி என்பது நல்ல மருந்தை போன்றது அப்படிங்கிறார். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு மருந்து என்ன அப்படின்னா இந்த மருந்து தான். இன்னொரு இடத்துல இருக்கு, மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தர அப்படிங்கிறார். மனமகிழ்ச்சி என்ன செய்யுமா? நிறைய பேருக்கு பியூட்டி பார்லர் போனால் தான் மலர்ச்சியாக இருக்க மாதிரி தெரியும். அது எண்ணத்தை போட்டாலும் கொஞ்ச நேரம் கழுவணுன்னு ஒன்றுமெல்லாம் போயிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா அது நம்முடைய முகத்தை, மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் அப்படிங்கிறார். அப்போ மனோதுக்கம் அப்படின்னு அடுத்து, அப்போ துக்கம் வரும்பொழுது என்ன செய்யுது? நம்முடைய அழகு போயிடும். ஆனால் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நம்முடைய முகம் மலர்ந்து இருக்கும். இங்கே சொல்கிறாரு, மனமகிழ்ச்சி நல்ல மருந்தை போன்றது அப்படிங்கிறார். அப்போ இதை நம்ம காத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அதுவாக நமக்கு பெரிய ஆரோக்கியம். அப்புறம் கர்த்தரில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவாற்று. நீ சொல்கிறீங்க பாஸ்டர், வசனம் சொல்லுது தெரியுது, ஆனால் முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்கும். எனக்கு இருக்குது, எல்லாருக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவர், நம்மளை நேசிக்கிறவர், நம்ம மேலே அவர் கருசனையாக இருக்கிறார். இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் கேட்கிறதுனாலும். அப்போ அந்த காண்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதத்தை உங்களுக்கு தருகிறேன், அவற்றை ஒருவன் உங்களிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாம் யாருடைய கையில் இருக்குது? நம்முடைய கரங்களில் தான் இருக்குது. நாம் தான் அதை பார்க்கணும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அவர் கொடுத்துருக்க அந்த சமாதானத்தை, அவர் கொடுக்குற அந்த நிறைவை, அவர் கொடுத்துருக்க அந்த மகிழ்ச்சியை நாம் சரியாய் பயன்படுத்துவோமானால் நம் முகமலர்ச்சியோடு கூட இருப்போம். அது மாத்திரமில்லை, அதுவே நமக்கு பெரிய நல்ல மருந்தாக இருக்கும். இப்போ டாக்டர் போய் பாருங்கள், வியாதி சொல்லுவாங்க, கடைசியாக உங்கள் மனசை போட்டு குழப்பாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படி. என்னென்ன டிப்ரெஷன் அப்படின்னா, அப்போ எல்லா வியாதிக்கும் காரணம் என்ன? ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் பேசுகிறார், எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, அவங்க மனசை தைரியமாக வச்சுங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க அப்படிங்கிறார். அவள் இதுதான் எல்லாத்துக்கும் என்ன செய்யுது? வியாதிக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போ நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சியை சாத்தான் திருட பார்ப்பா, அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நல்ல வார்த்தை சொல்லி சமாதானத்தின் தேவன் தான். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தான். சாத்தானை என் காலின் கீழே சீக்கிரத்தில், சொல்லுங்க, சீக்கிரத்தில் நசுக்கி போடுவா. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி என்பது நல்ல மருந்தை போன்றது. சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடுமா? ஆமே. ஒரு அருமையான பல்ல என்று ஆமே. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நன்மை டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. லா 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 லா. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. பாடுங்க எல்லாரும், மனமகிழ்ச்சி நல்ல டாக்டர். மனமுறிவு பேய்கள் வர வழி திறக்குங்க, மனக்கவலை மனுஷ உடல வாட்டி போடுங்க. மனமுறிவு பேய்கள் வர, மனக்கவலை மனுஷ உடல வாட்டி போடுங்க. வாயார துதிகள் சொல்லுங்க, அதன் வாசலையே மூடி போடுங்க. வாயார துதிகள் சொல்லுங்க, அதன் வாசலையே மூடி போடுங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க,
அம்மா வரல நல்லா. ஆமே. ஓ மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. ஆமே நாமே மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம டாக்டர். எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் பிரதர் டாக்டர் திடீர்னு குண்டை தூக்கி போட்டாரு. தூக்கி போட்ட உடனே ஒரே கலக்கம், பேச்சு அப்படியே டவுன் ஆகுது. பாஸ்டர் அப்படி ஒன்றும் வர தைரியம், வாங்க வாங்க பாப்பா, வெளிநாட்டில் இருக்காரு, வாங்க அப்படி வந்துட்டேன் அடுத்து பணக்கு போகிறலாம் சொல்கிறார். கடைசி செக்கப் பண்ண போனால் சொல்கிறாரு, ஃபோன் பண்ணி அவர் பேசுகிறது ஒன்றும் புரியலை. எனக்கு பயம், என்னடா ஃபோன் லைனில் சரியாக கிளார் அடிக்குது, ஒன்றும் புரியலை. சொல்கிறாரு, பாஸ்டர் துக்கத்தை எல்லாம் ஆண்டோம், என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னா. ஒன்று தான் இல்லை, டாக்டர் சொல்லுவாங்க, ஆனால் கடவுள் வாக்கு மாறாதவர். ஆமே. தாவீது பாருங்க, அவர் உனக்கு நோய்களை எல்லாம் குணமாக்கி சொல்ல, கர்த்தர் எல்லா நோய்களை குணமாக்கினார். அவர் குணமாக்கினார்னு ஆக்குனது தான் அதுக்கப்புறம் வியாதியே வரா. இவன் புதுசு புதுசாக என்ன பண்ணுவான், அந்த சர்க்கரைக்கு இதை போடுங்க அதை போடுங்க இல்லை. ஆனால் ஒரு மாத்திரை சுகர் வியாதி நிற்குதா? நோ. நான் சொல்கிறேன், நீங்கள் மாத்திரையை போட்டு விட்டு வேப்ப குழந்தை டெய்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, சுகர் வராது, இருக்காது. அதை விட்டு மாத்திரையை போட்டிங்கன்னா, மாத்திரை போடுற ஆளுகளை சொல்லுது சுகர் இருக்குன்னு அப்படின்னு. அப்போ இந்த மாத்திரைனாலும் இந்த மருந்தெல்லாம் ஒரு அவ்வளோ. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறாரு, அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அப்படிங்கிற. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வியாதி வரா. அவள் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1 2 3 4. சேரை தூக்கிடுமா? என்னைக்கு சேர் போட்டோமோ நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. 1 2. அகமகிழ்ச்சி உங்க முகத்தை மலர செய்யுங்க. மனமகிழ்ச்சி எந்த நாள் விருந்து செய்யுங்க. அகமகிழ்ச்சி உங்க முகத்தை மலர செய்யுங்க. மனமகிழ்ச்சி எந்த நாள் விருந்து செய்யுங்க. ஆண்டவரின் மகிழ்ச்சி தானுங்க உங்க அனுதின வலிமை தானுங்க. ஆண்டவரின் மகிழ்ச்சி தானுங்க நம்ம அனுதின வலிமை தானுங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. எல்லாம் அம்மா வரல பின்னாடி வாய்ஸ் நாங்க பாரு. நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. பக்கத்துல சொல்லுங்க, எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. டென்ஷன்லாம் போயிருக்கு. முதல்ல முகத்தை பார்த்தாலே ஒரு பெரிய பிரச்சனை மாறிடும். புருஷன் முன்னாடியே பார்க்காம சோறு போடு, என்ன சாப்பிடுறியா, இப்போ வீடு பிள்ளைய அப்பா முகத்தை பார்க்காம இந்த ஆள் போடுற டென்ஷன் இல்லை. அது அப்பா குனிஞ்சிக்கிட்டே பேசுகிறேன், எல்லா பையனும் குனிகிறான். அப்படி இருக்கவே கூடாது. உங்கள் அப்பா அம்மாட்ட பிள்ளைங்க வரணும்னா தைரியமாக வரணும். ஆமாம், நீங்கள் அதே மாதிரி ஒருத்த மோதனை செய்கிறேன் பார்க்கணும். பார்த்து பாருங்களேன், நம்ம ஆளுங்க பிரைஸ்லாம். ஏன்னா அங்கேயே பாருங்கள், அவர் ஒரு சமாதானத்தை கூறுவோம், மூஞ்சியை பார்க்காம இப்படின்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்துடக்கூடாது. நல்ல முதல்ல முகத்தை பாருங்கள், பார்த்து பேச கற்றுக்கொள்ளுங்க, பார்த்து வாழ்த்து பாருங்கள். இந்த வெள்ளைக்காரன் ஹாய் குட் மார்னிங் அப்படின்மா, நம்ம குடிஞ்சுக்கிட்டு பிரைஸில் சோத்துறோம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த மருந்திலும் தீராத நோய்கள். எங்க பில்பட்டுக்கிற செலவு மிச்சம். நோ டென்ஷன், நோ பிபி, நோ கொலஸ்ட்ரால். அல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு வரா சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. நல்லா தட்டி அம்மா இருக்கலாம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. அது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள்
இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. லா 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 லா. மனக்கசப்பு நோய்களுக்கு ஊட்டச்சத்துங்க. மனதின் பாரம் முறுமுறுப்பும் அதை வளர்க்குங்க. மனக்கசப்பு நோய்களுக்கு ஊட்டச்சத்துங்க. மனதில் பாரம் முறுமுறுப்பும் அதை வளர்க்குங்க. மனதார மன்னிச்சிடுங்க. உங்க மாறாவ மதுரமாக்குங்க. மனதார மன்னிச்சிடுங்க. உங்க மாறாவ மதுரமாக்குங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. பாடுங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. மறுபடி மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. லா 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 பேரின்ப நதிகள் உள்ளே பாய்ந்து செல்லுதுங்க. பேரோசை மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ளுங்க. பேரின்ப நதிகள் உள்ளே பாய்ந்து செல்லுதுங்க. பேரோசை மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ளுங்க. நீதிமான் வீட்டுக்குள்ளேங்க என்றும் கம்பீர சத்தம் உண்டுங்க. நீதிமானி வீட்டுக்குள்ளேங்க என்றும் கம்பீர சத்தம் உண்டுங்க. எல்லாம் சொல்லுங்க. நீதிமானி வீட்டுக்குள்ளேங்க என்றும் கம்பீர சத்தம் உண்டுங்க. பேரின்ப நதிகள் உள்ளே பாய்ந்து செல்லுதுங்க. பேரோசை மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ளுங்க. பேரின்ப நதிகள் உள்ளே பேரோசை மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ளுங்க. நீதிமானி வீட்டுக்குள்ளேங்க என்றும் கம்பீர சத்தம் உண்டுங்க. நம்புறீங்களா? பாடுங்க பாபா. நீதிமான் வீட்டுக்குள்ள சதீஷே தட்டி பாடியா. கம்பீர சத்தம் உண்டுங்க. நான் நீதிமான் என்றும் கம்பீர சத்தம் உண்டுங்க. 1 2 மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. ஏய் ஏய் மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. அவன் நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. லா 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 லா. மனக்கசப்பு நோய்களுக்கு ஊட்டச்சத்துங்க. மனதில் பாரம் முறுமுறுப்பும் அதை வளர்க்குங்க. மனக்கசப்பு நோய்களுக்கு மனதில் பாரம் முறுமுறுப்பும் அதை வளர்க்குங்க. மனதார மன்னிச்சிடுங்க. உங்க மாறாவ மதுரமாக்குங்க. மனதார மன்னிச்சிடுங்க. உங்க மாறாவ மருதமாக்குங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. பாடுங்கோ. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம நல்ல டாக்டர். எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. பாடுங்க எல்லாரும். எந்த மருந்திலும் தீராத நோய்கள் ஓ ராமசியாமலா. எந்த மருந்திலும் தீராத நோய்கள்
இன்னைக்கு பூரா லாலாதான் வீட்டுல. லாலா 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 மனமுறிவு பேய்களுக்கு வழி திறக்குங்க. மனக்கவல மனுஷ உடலை வாட்டி போடுங்க. மனமுறிவு பேய்களுக்கு மனக்கவல மனுஷ உடலை வாட்டி போடுங்க. சொல்லுங்க. வாயார துதிகள் சொல்லுவோம், நாங்க வாசலையே மூடி போடுவோம். வாயார துதிகள் சொல்லுவோம், நாங்க வாசலையே மூடி போடுவோம். சொல்லுங்களாரே. வாயார துதிகள் சொல்லுவோம். பிரைஸ் காட். வாசலையே மூடி போடுவோம். வாயார துதிகள் சொல்லுவோம், வாசலை மூடி போடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நல்லா எல்லாம் கரண்ட் தட்டி கொண்டாடுவோம். ஆவே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஆவியானவரே, என் ஜனங்கள் ஒரு நாள் கவலையா இருக்கக்கூடாது. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. கணவன் மனைவி அப்படிங்கிறது ஏதோ கணவன் உயர்ந்தவராகவும் மனைவி கீழே உள்ளவராகவும், சமயத்தில் இந்த அம்மா மேலே நிற்கி அந்த ஐயா கீழே நிற்பார். இப்படி இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ இதெல்லாம் தாண்டி பாருங்கள், ஈசாக்கு வேறு சொல்லுது, அவன் தன் மனைவியோடு என்ன செய்தானா? அநேக நேரத்தில் வெளியில் சிரிப்போம், வீட்டுக்குள்ளே சிரிக்க மாட்டோம். அதான் பெரிய பிரச்சனை நமக்குள்ள. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாறணும். இதெல்லாம் மாறும் பொழுது தான் அந்த கிறிஸ்துவத்தினுடைய அந்த அன்பை மகிமையை நாம் பார்க்க முடியும். என்ன, நம்ம கணவன் மனைவினாலே அது வேற மாதிரி நம்ம தப்பாகவே யோசிக்கிறோம். இல்லை, அது நம்முடைய சரீரம், நாம் எல்லாம் ஒரே உடல். இந்த மனநிலைமையெல்லாம் நமக்குள்ளே வரணும். அப்படி வரும்பொழுது தான் நம்ம ஆரோக்கியமாக. எப்படி யோசிச்சு பாருங்கள், எப்படி விளாண்டுருப்பான். 40 வயசு கல்யாணம் முடிக்கிறான், ஒரு 50 வயசு தாண்டி இருக்கு 2 பேருங்க. 2 பேர் வீட்டில் ஓடி பிடிச்சி விளையாடுறேன். இப்போ வீட்டில் ஓடுறதுக்கே நடக்கிறதுக்கு இடம் இல்லை, படிக்கல தான் போக வேண்டியிருக்கு. அந்த நாட்கள்லாம் பாருங்கள், வீட்டில் அவன் விளையாடுறது அவன் பார்த்துருக்கான், அங்கேயும் பார்த்துருக்கான், அபிமேலுக்கு தான் அவன் பார்த்துருக்குறான். இங்கே வீட்டுக்குள்ளே விளையாடுறது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இவன் விட்ட விட அவனோட உயரமா தெரில, இங்கே விளையாடுறது அங்கே பார்க்குறான். அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதெல்லாம் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. நாம் அந்த பழைய காரியங்களை தள்ளிட்டு இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். என்ன, ஒரு நாளும் கவலையோடு வேதனையோடு நம்ம இருக்கவே கூடாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறார். ஞானவான்கள் அவற்றிலிருந்து மொண்டு கொள்வார்கள் அப்படிங்கிறார். நமக்குள்ள எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நாம தான் அதை என்ன செய்யணும், எடுத்து பயன்படுத்தணும். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவரே, பரிசுத்த come on, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர். மறுபடியும் எல்லாம் கையை வச்சு விடுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ரமசே ரமபாபா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. லோகோ பராரி மாமா மாமா மாமா. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போ வீந்தலோ ரமாங்கர பர 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 ஓ ரந்தலர பர 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 பர. இந்த நாளில் நடத்தி செல்லும் ஐயா, என்னுள்ளமே இளைப்பாரிடு ஏசப்பா உனக்கு. எல்லாரும் சொல்லுங்க. என்னுள்ளமே இளைப்பாரிடு ஏசப்பா
நன்மை செய்த. எல்லாரும் மறுபடியும் அறிக்கை நல்லா சொல்லணும். எல்லாரும் என்னுள்ளமே இளைப்பாரிடு, நன்மை செய்தார், கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தீ, கால்கள் இடராமல் காப்பாற்றினீர், சாவில் இருந்து விடுவித்தீ, என்னுள்ளமே எல்லாம் சொல்லுங்க. ஓ ரா 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 ரா, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். சொல்லுங்க. நோயின் கட்டுக்கள் அவிழ்த்து விட்டி, பிள்ளைகள் என்னை உயர்த்தி விட்டி, நோயின் கட்டுக்கள் பிள்ளைகள் எங்களை உயர்த்தி விட்டி, ஏசப்பா என் ஆத்துமாவே ஏசப்பா எனக்கு நன்மை செய்தார், மன்றாடும் போது செவி சாய்த்தி, மறவாமல் உறவாடி மகிழச் செய்தி, மறவாமல் உறவாடி மகிழச் செய்தி, என்னுள்ளமே இளைப்பாரிடு, நன்மை செய்தார், என்னுள்ளமே. எல்லாம் சொல்லுங்க. ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு பெரிய மகிழ்ச்சி. மறுபடி சொல்லுங்க. என்னுள்ளமே ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், விண்ணப்பம் கேட்டார் அன்பு கூர்வே, விடுதலை தந்தீர் நன்றி சொல்வே, விண்ணப்பம் கேட்டீர் அன்பு கூர்வே, விடுதலை தந்தீர் நன்றி சொல்வே. மறுபடியும் சொல்லுங்க. விண்ணப்பம் கேட்டீர், விடுதலை தந்தீர் நன்றி சொல்வே, என்னுள்ளமே. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறான், ஏன் திகைகிறான்? தேவனை நோக்கி காத்து என் முகத்துக்கு ரட்சிப்பேன், தேவனுமாயிருக்கிறவன் நான் இன்னும் துதிப்பேன் உனக்கு, என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா நன்மை செய்தார், என்னுள்ளமே. நோயின் கட்டுக்கள் அவிழ்த்து விட்டி, பிள்ளைகள் எங்களை உயர்த்தி விட்டி, நோய் ஆமே உயர்த்தி விட்டி, என்னுள்ளமே ஏசப்பா எனக்கு நன்மை செய்தார், என்னுள்ளமே. ஓராந்தல் மரம் ஆமே சாமி, கால்கள் இடராமல் காப்பாற்றினி, சாவில் இருந்து விடுவித்தி. சொல்லுங்க எல்லாரும். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. கால்கள், தம்பி மேல கையை உயர்த்தி சொல்லு. ஆமே நம்மை காப்பாற்றுகிறவர் விடுவி. சொல்லுகிறார்.
கால்கள் சாவில் இருந்து கால்கள் இடராமல் சாவில் இருந்து விடுவித்தீர். நல்ல கரங்களை தட்டி ரிமாந்தளவ நல்ல வாய்களை திறந்து ஓ ஹalleluya hallelujah 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 ரோகோலோ மாமா சிமேரே பெரே 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 பெதியாந்தலோ மனமா என்னுள்ளமே இளைப்பாரிடு ஏசப்பா. எல்லாம் பாடுங்க பாப்போம். சொல்லுங்க, என்னுள்ளமே இளைப்பாரிடு நன்மை செய்தா என்னுள்ளமே இளைப்பாரிடு ஏசப்பா எனக்கு நன்மை செய்தா. அல்லேலூயா மாமாந்தர பலபரபதரமா இதுவரை ரியல் மகாராசியாந்தரலரபா. நல்ல காரங்களை தட்டி அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க. கௌரஹம்தலே ரே 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 மௌரபீல கனதுர பலமனதுரமா. நீங்கள் எல்லாரையும் இப்படி ஆவியினால் நிரப்பிருங்க ஆண்டவரே. பலமும் அல்ல பராக்கிரம் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே எங்களை ஃபில் பண்ணிருங்க. நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா வியாதிகள் பலவீனங்கள் அகன்று போவதாக, அகன்று போவதாக. ராஜேசி ஆமை இயேசு நம்முடைய திருச்சபையால் வியாதியோடு இருப்பதில்லை, வியாதியோடு இருப்பதில்லை. சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். வியாதி எய்த்து வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றும் எங்களுக்கு வராது. ஒரு வியாதி வராது, ஒரு வியாதி வராது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்ற சொல்லுங்க, பாவ மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கிற்று, விடுதலை ஆக்கிற்று. சொல்லுங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலம் நியாயப்பிரமாணம். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். ஒரு வியாதி எங்களுக்கு வராதே. ஆமென்.